இயக்க குடும்பத்தின் சார்புகள் அனைவரையும் வரவேற்கிறேன். இப்பொழுது நான் பேச இருக்கிற தலைப்பு உணவு. உணவு என்பது அனைவருக்கும் மிக இன்றியமையாதது. உலகில் இருக்கின்ற அனைத்து உயிரினங்களுக்கும் உணவு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. உணவு இருந்தால்தான் நாம் உயிர் வாழ முடியும். உணவு இல்லையே நம்மால் உயிர் வாழ முடியாது. ஆக உயிர் வாழ்வதற்கு தேவையான முக்கியமான ஒன்று உணவு என்பதால் அதற்கு கண்டிப்பாக நாம் முக்கியத்துவம் கொடுக்க தான் வேண்டும். அப்படிப்பட்ட உணவு எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால், அது நம்முடைய உடம்புக்கு, நம்முடைய உடலுக்கு சீரான ஒரு இயக்கத்தையும், சீரான ஒரு வெப்பநிலையும், சீரான ஒரு வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடியதாக தான் இருக்க வேண்டும். அதை விடுத்து அது நமக்கு உடனடியாக சக்தியை கொடுக்கக்கூடியதாகவோ அல்லது காலதாமதமாக சக்தியை கொடுக்கக்கூடியதாகவோ இருக்கக்கூடாது. ஒரே வரையறையில் கிட்டத்தட்ட சமமாக இருக்கிறபடியாக உணவை நாம் உட்கொண்டு இருந்தோம் என்றால் நம்முடைய உடல்நிலை சீராக இருக்கும். அது எந்த விதமான மாறுபாடும் இருக்காது. ஆனால் அப்படிப்பட்ட உணவு இப்போது நமக்கு கிடைப்பதில்லை. நமக்கு கிடைக்கின்ற உணவுகள் எல்லாமே துரித உணவுகளாக இருக்கின்றன. அந்த துரித உணவுகளை நாம் உட்கொள்ளும் பொழுது நம்முடைய உடல் இயக்க மாற்றங்கள் மாறுபடுகின்றது. பழங்காலத்தில் இருந்த உணவு முறையால் அவர்கள் எல்லாம் வலிமையானவர்களாக இருந்தார்கள். இப்பொழுது இருக்கின்ற உணவு முறை மாறுபடுவதால் நம்முடைய உடலும், உடல் அமைப்பும், உடல் இயக்கமும் மாறுபடுகிறது. நம்மால் கடினமான வேலைகளை செய்ய இயலவில்லை. நீண்ட நாள் உயிர் வாழ இயலவில்லை. அப்பொழுதெல்லாம் 100 வயதுக்கு மேற்பட்டு நிறைய பேர் இருந்தார்கள். இப்போதெல்லாம் 40-50 தாண்டுவதையே அரிதாகிவிட்டது. இதற்கெல்லாம் காரணம் நம்முடைய உணவு முறை தான். உணவு பழக்க வழக்கங்கள் மாறியதன் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட இடையூறுகளை நாம் சந்தித்து கொண்டு இருக்கிறோம் என்பது நமக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் அதிலிருந்து மாறாமல் அந்த சிக்கலிலேயே உழண்டு கொண்டு இருக்கிறார்கள் மக்கள் அனைவரும். அவர்கள் இப்போது அந்த புரிந்து கொண்டு அந்த சூழலிலிருந்து வெளியே வருகிறார்கள். அப்போ அவருடைய வாழ்க்கை சிறக்கும். அது மட்டும் இல்லாமல் உணவு என்பது சுவைக்கு சாப்பிடுவதாக மட்டுமே இருக்காமல் பசிக்கு சாப்பிடுவதாகவும் இருக்க வேண்டும். சுவை மாத்திரமே இருக்கிற உணவை உண்டால் இப்போது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நம்முடைய உலகில் அனைவருக்கும் உடல் எடை அதிகமாக கூடியிருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், அவர்கள் உண்கின்ற உணவு ஜங்க் ஃபுட்ஸு அதெல்லாம் அவங்க உட்கொள்வதால் அவர்கள் கொழுப்பு அங்கங்கு தங்கி பார்ப்பதற்கு மிகவும் உதாரணமாக இருக்கிறார்கள். மாணவ மாணவிகள், பெரியவர்கள் அனைவருமே. அதனால் பெரிய பிரச்சனை அவர்களுக்கு. அவங்களுக்கு சரியாக தங்களுடைய வேலை செய்ய இயலுவதில்லை. மற்றவர்கள்லாம் அவர்களை பார்த்து கேலி செய்கிறார்கள். ஆகிய எத்தனை இடையூறுகள் அவர்களுக்கு ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட இடையூறுகள் ஏற்படுத்துகின்ற அந்த உணவுகளை தவிர்த்தால் தான் என்ன? அதை தவிர்ப்பதும் முடியலை. இவரால் அந்த டெம்ப்ட்னு சொல்லுவாங்களே, தூண்டுறது, அந்த உணர்வை அவங்களால அடக்கவும் முடியல. அதனால தான் அந்த உணவை சாப்பிட்டுட்டு நிறைய அவங்க பிரச்சனையில் சிக்கிக்கிறாங்க. அதனால் உணவில் நம்ம என்ன பண்ணுறோம், அறுசுவை உணவு இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லையா? அறுசுவைனாக்கா இனிப்பு, புளிப்பு, காரம், துவர்ப்பு, உவர்ப்பு, கசப்பு. இதில் 4 நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த கசப்பும் உவர்ப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அது நம்ம அதிகமாக நம்ம உணவில் சேர்த்துக்கிறது கிடையாது. ஏன்னா இந்த மொத்த சுவைகள் தான் நம்ம சாப்பிட்றது நல்லா இருக்குது. அதனால் அதை நம்ம சாப்பிட்றோம். அதிகமாக காரம் சாப்பிட்றோம், அதிகமாக தித்திப்பு சாப்பிட்றோம், அதிகமாக புளி சேர்த்து சாப்பிட்றோம், உப்பு அதிகமாக போட்டு சாப்பிட்றோம். அவங்க என்ன சொல்கிறாங்க எல்லாருமே, உப்பு அதிகமாக சேர்த்தா பிபி வரும், ரத்த அழுத்தம் வரும். அதேமாதிரி புளி அதிகமாக சேர்த்தா ரத்தம் சுண்டிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. காரம் அதிகமாக சேர்த்தாக்கா அல்சர் வந்துடும், அப்புறம் ஆசன வாயிலேருந்து புண்ணு வந்துடும், அதெல்லாம் நிறைய பிரச்சனை வரும், மலச்சிக்கல் வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த உணவுகளை நம்ம சாப்பிடும்போது நம்ம நாக்கு என்ன சொல்லுதுன்னா, இதுதான் நல்லா இருக்குது, இந்த உணவு தான் ருசியாக இருக்குது, சாப்பிட்றது தான் நல்லது அப்படின்ற மாதிரி அந்த நாக்கு சொல்லுது. ஆனால் அந்த நாக்கு சொல்கிறத மட்டுமே கேட்டு இப்படிப்பட்ட உணவு சுவைகளை மட்டுமே நம்ம சாப்பிட்றது ரொம்ப தப்பு. நாவிற்கு மட்டுமல்லாமல் உடம்பிற்கும் உள்ளே இருக்கின்ற உறுப்புகளுக்கும் தேவையான இந்த ஓர்ப்பு சுவையையும் கசப்பு சுவையையும் நாம் சேர்த்து கொண்டால், ஓரளவு நம்ம உடம்பில் சேர்த்து கொண்டால், நம் உணவில் சேர்த்து கொண்டால் நம்முடைய வாழ்வு சிறக்கும். அனைத்து சுவைகளையும் சமமாக இல்லை என்றாலும் கூட ஓரளவு அதிகமாக அந்த சுவைகளையும் கொஞ்சம் அதற்கு தகுந்தார்கள் இந்த 2 சுவைகளை நாம் உண்பதன் மூலமாக நம் உடலில் இருக்கின்ற பாக்டீரியாக்கள் அவைகளையெல்லாம் நல்ல பாக்டீரியாக்களை உருவாக்குவதற்கு அவைகள் பாடுபடுகின்றன. அது மட்டும் இல்லாமல் நம்மிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அருமையான உணவு பழைய சோறு. இந்த பழைய சோறு என்பது என்னன்னு கேட்டால், முதல் நாள் இரவு வடித்த சாதத்தில் நீர் ஊற்றி அந்த இரவு முழுதும் இருக்கும். மறுநாள் காலையில் அதை எடுத்து கையை விட்டு ஒரு பிசைந்து அதிலிருந்து நீரை எடுத்து போட்டு அதில் ஓரளவு உப்பு போட்டு வேலைக்கு செல்கின்றவர்கள் நீராகாரம், நீச்சல் தண்ணி அப்படின்னு குடிச்சிட்டு போவாங்க. அந்த நீராகாரம்
என்ன செய்கிறது என்று கேட்டால் உடலுக்கு மிக மிக இனிமையானது, உள்ளே சென்று நன்மை தரக்கூடிய பாக்டீரியாக்களை அது பாதுகாக்கிறது, அதில் உற்பத்தி செய்கின்றது. அதனால் நம்முடைய உடல் அமைதியாக இருக்கின்றது, செரித்தலை சீக்கிரமாக செய்கின்றது, செரித்தல் நன்றாக நடைபெறுகிறது. செரித்தல் நன்றாக நடைபெற்றால் நமக்கு உணவு சீக்கிரமாக பெருமுடலை சேர்ந்து வரும்பொழுது நமக்கு மலச்சிக்கலும் ஏற்படாது, அனைத்து சத்துக்களும் உறிஞ்சப்படும். அந்த அனைத்து சத்துக்களும் உறிஞ்சினால்தான் நமக்கு சாப்பிட்டதுக்கான ஒரு அர்த்தம் இருக்கும். நம்ம சாப்பிட்றதெல்லாம் சக்கையாக வெளியில் நம்ம சாப்பிட்ட பொருள் எதுவுமே உள்ள தங்காது. ஆகையால் அந்த நீச்சல் தண்ணி பழைய சாதம் நம்ம சொல்கிறோம், அது ரொம்ப 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 மிக முக்கியமான உணவு. அந்த காலத்தில் நம்ம பெற்றோர்கள், நம்முடைய முன்னோர்கள் வச்சுருந்த அந்த பழைய சாதம், அதை நம்ம என்ன பண்ணணுமா, கைலாரமே பெரும்பாலும் காலையில் நீச்சல் குடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா திரும்ப இருக்கிற அந்த பழைய சாதத்தை போட்டு அதில் வெங்காயம் பச்சை மிளகாயில் தேர்த்துக்கிட்டு கொஞ்சம் ஊறுகாய் துவையல், ஏதோ ஒரு மல்லாடு சட்னி இல்லை ஏதோ பொருட்களை சட்னி ஏதோ ஒன்று அடிச்சு எடுத்துகிட்டு போனோன்னா அது அவங்களுக்கு காலைத்து ஆகாரம். மதியானத்துக்கு ஒரு கூழ் அது மாதிரி தான் சாப்பிடுவாங்க, நைட்டு தான் சாதம் வச்சு சாம்பார் சமைச்சு அப்படி சாப்பிடுவாங்க. அந்த பழைய சாதத்தை இப்போது அமெரிக்காவில் ஆராய்ச்சி செய்து இப்படிப்பட்ட ஒரு அருமையான உணவு, இப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான உணவு, இப்படி உடலுக்கு நன்மை செய்கின்ற ஒரு உணவு இது என்று நினைத்து அவர்களெல்லாம் பாட்டிலில் அடித்து ஒரு பாட்டில் 200-300 ரூபாய் என்று விற்பனை செய்கின்றார்கள். அதையெல்லாம் அவர் நீண்டபடியே வாங்கி சாப்பிட்டுட்டு செல்கிறார்களாம். அங்கு அப்படி நடைபெறுகிறது. அவர்களுக்கு அதனுடைய மகத்துவம் தெரிந்திருக்கிறது. உள்ளூர் குளம் தீர்த்த குளம் ஆகாது என்று சொல்வார்கள். அதுபோல் நம் நாட்டில் இருக்கின்ற பழைய சாதம் நமக்கு அருமை புரியவில்லை. நாம் வெளிநாட்டு உணவை காப்பி அடிக்கிறோம். வெளிநாட்டிலிருந்து வந்த உணவுகளான பீஸா, பர்கரு, அது போன்ற உணவுகளை நாம் என்ன செய்கிறோம், அவங்களிடமிருந்து சுவீகரித்து அதை நாம் உண்ண பழகி கொண்டிருக்கிறோம். அது நம் உடல்நிலைக்கும் நம்முடைய சூழ்நிலைக்கும் நம்முடைய தட்பவெப்பநிலைக்கும் அந்த உணவுகளெல்லாம் செட்டே ஆகாது. அப்படிப்பட்ட உணவுகளை நாம் உண்பதை தவிர்க்க வேண்டும். நம் நாட்டில் நிலவக்கூடிய தட்பவெப்பநிலைக்கு தகுந்தவாறு இருக்கக்கூடிய உணவுகளை நாம் உண்ண வேண்டும். அதுதான் நமக்கு நன்றாக இருக்கும். ஒரு இட்லி, தோசை, சப்பாத்தி எப்போயோ ஒரு தடவை அது மாதிரி சாப்பிடலாம். மற்ற சாதாரணமாக சாம்பார், ரசம். சாம்பார் அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க. சாம்பார் சாப்பிட்டா கேன்சரே வராதான். சாம்பார் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் பெருங்காயம் போடுறோம், கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறோம். மஞ்சத்தூள் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டு. அதெல்லாம் இதெல்லாம் சாப்பிடும்போது அது ஏன்டா அந்த மாதிரி பருப்பு சாப்பிட்றவங்களாம் வரலைன்னா, பருப்பு சாப்பிட்றவங்களாம் கேன்சர் வராதான். அது உள்ளே இருக்கிற கேன்சர் உண்டாக்கக்கூடிய செயல்களை எல்லாம் கரைச்சி கொடுதான். அதனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வகையாக மருந்து மாதிரி தான் இருக்கும். அதே மருந்து மேலே கொஞ்சம் போட்டு கொடுத்த மாதிரி நம்ம சாப்பிட்றதால நல்லா இருக்கிறோம். ஆனால் அதை நம்ம என்ன பண்ணுறோம், அது பழையன அப்படின்னு அதை ஒதுக்கிட்டு நம்ம புதுசாக எதாவது சாப்பிட போகும்போது தான் நம்ம உடம்புக்கு அது ஏற்றுக்க முடியாமல் நிறைய பிரச்சனை உடம்புக்கு வருது. அதனால் நிறைய பண செலவு, அப்புறம் நம்மளுக்கு கஷ்டம், அப்புறம் காசு குறைஞ்சி போகுது. எல்லாமே இதை சார்ந்து எல்லா விஷயங்களும் மாறி 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 நமக்கு ஒரு வெறுப்பு வந்து போது எல்லாமே நடக்குது. ஆகையால் நம்மளுக்கு சூழ்நிலைக்கு என்ன சரியாக வருமோ அதை நம்ம சாப்பிடலாம். நாங்கள்லாம் சின்ன வயசாக இருக்கிறப்ப காலையில் எழுந்தவுடன் அனைவரும் எங்கள் ஊரில் கிராமத்தில் காலையில் எழுந்தவுடன் அனைவரும் கூழ், அதைத்தான் நன்றாக கரைத்து பச்சை மிளகாய், வெங்காயம் இதை வைத்து பனை இலை இருக்கிறது, பனை இலை அதை ஒரு களம் மாதிரி ஒரு பாத்திரம் மாதிரி செய்து கொண்டுவார்கள். அதிலிருந்து இப்படி வாயில் வைத்து குடிப்பார்கள். நாங்களெல்லாம் இப்படி கையில் வாங்கி கூழ் குடித்து தான் வளர்ந்தோம். கூழ் என்பது அப்படி சாமானப்பட்டவர்கள். இப்பொழுது என்ன சொல்கிறார்கள், சுகர் இருப்பவர்களெல்லாம் நீங்கள் கேழ்வரகை சாப்பிடுங்கள், சிறுதானியங்கள் சாப்பிடுங்கள், சோளம் சாப்பிடுங்கள், கம்பு சாப்பிடுங்கள். இதெல்லாம் அந்த காலத்திலே நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டு கொண்டு தான் இருந்தார்கள். அதை நாம் விடுத்ததனால தான் நமக்கு இப்படிப்பட்ட பின்விளைவுகள்லாம் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் உணவு என்பது மிக மிக முக்கியமானது. அந்த உணவை நம்ம பாரம்பரியமாக என்ன சாப்பிட்டு கொண்டிருந்தோமோ அதையே நம்ம தொடர்ந்து சாப்பிடுவதால் நம்முடைய உடல் நலம் நன்றாக இருக்கும். அதை விடுத்து வேறு பார்த்தீங்கன்னா சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய கல் முள்ளெல்லாம் நம்ம காலையில் குத்தோம், அதனால் வரக்கூடிய வேதனையை தாங்கக்கூடிய சக்தி இருந்தால் அங்கே செல்லலாம். இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை முறையை நம்ம பழைய பாணியிலேயே கொண்டு சென்று நம்ம நிம்மதியான, அமைதியான, இனிமையான நல்ல வாழ்வை விட்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்குரிய பழைய உணவு வகை ஒரு சில மாற்றங்களை வேண்டுமானால் செய்து கொள்ளலாம். முற்றிலுமே மாற வேண்டாம். ஒரு சில மாற்றங்களை அதில் ஏற்படுத்தி கொண்டு அந்த உணவை உண்டு நம்முடைய ஜீரண மண்டலத்தை நன்றாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.